ஹாய் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பையனோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் பார்ப்போமா. ரொம்ப 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 முக்கியமான ஸ்கேன். பேபிக்கு ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் குறைபாடு இருக்கான்னு ஏர்லி ஸ்டேஜ்லயே கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கேனு. இந்த ஸ்கேனை வந்து 11th வீக் ஸ்டார்டிங்ல இருந்து 14 வீக்ஸ்க்குள்ள எடுத்துருவாங்க. பேபிக்கு ஏதாச்சும் குறைபாடு இருக்கான்னு கருவிலேயே நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போல்லாம் இந்த வசதி இந்த மாதிரி ஸ்கேன்லாம் இல்லாதனால நிறைய குழந்தைங்க அப்நார்மாலிட்டிஸோட பிறந்திருக்கு. இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி ஸ்கேன்லாம் இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த ஸ்கேன் எடுத்துடணும். நிறைய பேர் ஸ்கேனுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, ரொம்ப அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி எடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் எடுக்காம விட்டுருவாங்க. அப்படிலாம் யாரும் இருக்காதீங்க. இந்த என்டி ஸ்கேனுக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, டேட்டிங் ஸ்கேன் இல்லை ஏர்லி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 45 டேஸ்ல இருந்து 50 டேஸ்ல எடுப்பாங்க. அந்த ஸ்கேன்ல பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சான்னு பாக்குறதுக்காக. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த ஸ்கேனை வந்து என்டி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. என்டிங்கிறது நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி. பேபியோட கழுத்துக்கு பின்னாடி இருக்க ஃப்ளூயிட் லெவல், அதுதான் என்டி, நியூக்கல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அதை வந்து எவ்வளோ இருக்குன்னு பாக்குறதுக்கோசரம் தான் இந்த ஸ்கேன் முக்கியமா எடுக்கிறதே. அது ஒருவேளை அதிகமா இருக்கு அப்படின்னா பேபிக்கு வந்து குறைபாடு இருக்க சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இது கூடவே நேசல் போன், மூக்கு தண்டு கரெக்டா டெவலப் ஆகியிருக்கான்னு பார்ப்பாங்க. அண்ட் இது கூடவே பேபியோட ஹார்ட் பீட்டு, பேபிக்கு போற பிளட் ஃப்ளோ, பேபியோட லென்த், க்ரோன் லென்த் சிஆர்எல் மெஷர் பண்ணுவாங்க. அது பிளேசண்டா பொசிஷன், அப்புறம் இன்னொன்னு முக்கியமா சர்விக்கல் லென்த் நம்மளோடது பார்ப்பாங்க. இது எல்லாமே பாக்குறது தான் என்டி ஸ்கேன். அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த என்டி வேல்யூ எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருந்த நார்மல்ன்றதை இந்த ஸ்கேன்ல பார்ப்பாங்கன்னு சொன்னால எவ்வளவு இருக்கணும்னு பார்ப்போம். 3 mmக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் நார்மல். அது வந்து நார்மலான பேபி, எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. இது என்னோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட். எனக்கு வந்து என்டி ஸ்கேன் எடுக்கிறப்போ 13 வீக்ஸ் 2 days 1.1 mm நார்மல்னு போட்டிருக்காங்க. சப்போஸ் 3 mm விட அதிகமா இருக்கு அப்படின்னா பேபிக்கு வந்து டவுன் சிண்ட்ரம் இருக்க சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்படி அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னொரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதுவும் இந்த என்டி ஸ்கேன் எடுத்த அன்னைக்கே எடுப்பாங்க. அப்போதான் அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்குங்கிறதுக்காக. அண்ட் அந்த ரிப்போர்ட் நான் நெக்ஸ்ட் ஷேர் பண்றேன். இப்போலாம் என்டிஸ் கூடவே அந்த பிளட் டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே எடுக்கிறாங்க. என்டி வேல்யூ நார்மலா இருந்தாலுமே. ஸோ பயப்பட வேணாம். என்ன என்டி தான் நார்மலா இருக்கே, பட் எதுக்கு இந்த டெஸ்ட் எடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட வேணாம். டபுள் செக் பண்றதும் நல்லது தானே. எனக்கு இதை பத்தி தெரியாதுங்கிறனால ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில என்டி ஸ்கேன் எடுத்து வந்தோடனே நார்மல்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அப்புறம் இந்த பிளட் டெஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிற அக்கா கிட்டயும் கேட்டேன், எதுக்கு இதை எடுக்க சொல்றாங்க, எனக்கு தான் அது நார்மல்னு சொன்னாங்கன்னா, இல்ல இப்ப எல்லாருக்குமே எடுக்க சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் நான் அவ்வளோ பயந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி எனக்கு தெரியாதுங்கிறனால. ஸோ நீங்க யாரும் பயப்படாதீங்க. சப்போஸ் என்டி நார்மலா இருந்து எடுக்க சொன்னாங்கன்னா. சரி, இந்த அளவு வந்து 3 mmக்கு மேல இருந்துச்சு, 3.5 mm 4 mm தான் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் சொல்றது போல பிளட் டெஸ்ட் கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததா ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, அனாமலி ஸ்கேன். அது 5th மந்த்ல தான் எடுப்பாங்க. அதுக்கு இடையில ஒரு செக்அப் மட்டும் நடக்கும். அதோட ரிப்போர்ட் என்னோட பேபியோட 5th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட் அண்ட் என்ஐபிடி டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டும் அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இப்போ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அழகான இந்த பிரெக்னன்சி ஜேர்னியை எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். பிரெக்னன்சி ட்ரை பண்றவங்களுக்குலாம் சீக்கிரமா கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய டாடா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.